இப்போ டெல்லியில் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரொடெஸ்ட் ஏன் நடக்குதுன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கு. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக நீட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அந்த எக்ஸாம் நடந்து கஷ்டப்பட்டு எல்லாரும் படிச்சு எழுதுனா கூட அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீட் எக்ஸாமோட பேப்பர் ரிலீஸ் ஆனதுனால, ரிலீஸ் ஆனது சொல்லக்கூடாது, அது லீக் ஆனதுனால அந்த எக்ஸாமே செயல்படாது, செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி எழுதுன நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சு அந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு திருப்பி அந்த எக்ஸாம் திருப்பி எழுதணும்னா அந்த டார்ச்சர் திருப்பி அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அந்த நீட் எக்ஸாம் பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு ஆக்ஷன் எடுக்காதது கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான தப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக விட்டது அதோட பெரிய தப்பு. ஸோ இதனால தான் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த சிஜேபிலாம் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சூனா மாங்ஷுக் அப்படின்ற ஒருத்தர் இப்போ வரைக்குமே ஹங்கர் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து வயலன்ஸ் கிடையாது, அது வந்து தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு பண்றாரு. என்னதான் அவர் சாப்பிட்டு 20 நாள் ஆனாலுமே இன்னும் அந்த ப்ரொடெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காரு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தவங்களை. அவங்க பண்ணது நான் வயலண்ட் ப்ரொடெஸ்ட்டாக இருந்தாலுமே போலீஸ் வந்து அதை வயலண்ட் ஆக்கியிருக்காங்க. அங்கே எப்படிலாம் போலீஸ் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் எல்லாம் நல்லதாகவே நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம்.